வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அடிலான் கட்சியின் சிறப்பு மாநாடு. அடிலான் கட்சியின் சிறப்பு காங்கிரஸ் மாநாடு நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. இந்த சிறப்பு மாநாடு கட்சியின் அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டுவரப்படவிருக்கும் திருத்தங்களை உள்ளடக்கியிருக்கும் என்று அடிலான் பொதுச் செயலாளர் ஃபுசியா சலே கூறினார். இந்த திருத்தங்கள் யாவும் மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கும் பேராளர்களின் எண்ணிக்கை வரம்பு, பாலினம் மற்றும் இன ஒதுக்கீட்டை உள்ளடக்கியிருக்கும் என்று ஃபுசியா தெரிவித்துள்ளார். இந்த திருத்தங்கள் ஜனநாயக கொள்கையுடன் ஒத்துப்போகும் என்றும் எதிர்காலத்தில் தலைமைத்துவ தேர்தல்களில் கட்சித் தலைவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அம்னோவில் கட்சி நலனை விட தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உறுப்பினர்களை கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜஹீர் இன்று கடுமையாக சாடினார். மலாய்க்காரர்களின் போராட்டத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட அம்னோவில் உறுப்பினர்கள் தங்கள் தனிப்பட்ட நலன்களுக்கும் சலுகைகளுக்கும் உந்தப்படக்கூடாது, மாறாக கட்சிக்கு விசுவாசமாக இருந்து கட்சி நலனை முன்னெடுக்குமாறு அமர் ஜஹீர் வலியுறுத்தியுள்ளார். சபா அரசியலில் லஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு எழுந்திருப்பதைத் தொடர்ந்து தற்போது கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள சபா முதலமைச்சர் ஹஜிஜி நோர் பக்காத்தான் ஹராப்பான் உறுப்பு கட்சிகளின் ஆதரவை கோரியுள்ளார். நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது தமது தலைமைத்துவத்திற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருமாறு உறுப்பு கட்சித் தலைவர்களின் நம்பிக்கையை ஹஜிஜி கோரியிருப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த சந்திப்பு இரவு விருந்து உபசரிப்புடன் நடந்ததாக தெரிகிறது. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் 6 ஆண்டுகால தனது எஞ்சிய சிறைவாச காலத்தை வீட்டில் அனுபவிப்பது தொடர்பாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் பட்சத்தில் அந்த அரசாணை உண்மையிலேயே உள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்து வருவது வருத்தத்தை அளிக்கிறது என்று மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் விகாசியாங் தெரிவித்தார். இவ்விவகாரம் தற்போதைய மாமன்னரிடம் கொண்டு செல்லப்படாத நிலையில் அரசாணை உள்ளதா இல்லையா என்பது குறித்து தாம் கருத்துரைப்பது நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் என்பதுடன் நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு முரணானதாகும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இதற்கு முன்பு மக்களவையில் தெரிவித்திருந்தார். எனினும் மலேசிய சட்டத்துறையில் இருந்து ஜூரிகள் தீர்ப்பு அளிக்கும் முறை அகற்றப்பட்டுவிட்டதால் இது சட்டத்தை மீறிய செயல் அல்ல என்று விகாசியாங் வாதிட்டார். பினாங்கு தஞ்சோங் பூங்காவில் ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டில் நுழைந்து சீன பிரஜை ஒருவரின் தங்க காப்பை கொள்ளையிட்டு சென்றதாக 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 3 நபர்களும் இன்று ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 4 நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டது. 25க்கும் 37க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் குற்றவியல் சட்டம் 380வது பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. உலக பூப்பந்து விளையாட்டு சம்மேளனம் நேற்று நடத்திய பூப்பந்து விளையாட்டுப் போட்டியின் இறுதி சுற்றில் மலேசிய ஒற்றையர் ஆட்டத்திற்கான தேசிய வீரர் லீ ஜி ஜியா அணிந்திருந்த ஜெர்சியில் மலேசிய கொடி தலைகீழாக பொறிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பலர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தொழில் ரீதியான நிபுணத்துவம் வாய்ந்த இந்த விளையாட்டுப் போட்டியில் இப்படியொரு தவறு நடந்ததற்கு ஜெர்சியை தயாரித்த தரப்பினரின் கவனக்குறைவாகும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் விளக்கம் அளித்துள்ளார். எனினும் இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் துறையோ அல்லது மலேசிய தொடர்புத்துறை பல்லூடக ஆணையமோ புகார் பெற்றதாக எந்தவொரு தகவலும் இல்லை என்று அமைச்சர் விளக்கினார். இப்படியொரு சம்பவத்திற்காக அந்த ஜெர்சியை தயாரித்த ஏற்பாட்டாளர் நிறுவனமான விக்டர் மலேசியா பகிரங்க மன்னிப்பை கோரியதுடன் எதிர்காலத்தில் இப்படியொரு சம்பவம் நடக்காது என்று உறுதியளித்திருப்பதாக ஃபமி விளக்கினார். இந்நாட்டிலுள்ள இந்திய சமுதாயத்தின் எதிர்கால நலனை முன்னிறுத்தி பாடுபட்ட மயிகாவின் முன்னாள் தேசிய தலைவர் மறைந்த துன் டாக்டர் எஸ் சாமிவேலுவை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு மக்களுடன் மக்களாக கலந்து அவர்களின் அடிப்படை பிரச்சனையை கேட்டறிந்து அவர்களுக்கு எந்தெந்த ரூபத்தில் உதவ முடியும், தீர்வு காண இயலும் என்பதை ஓர் அணுகுமுறையாக தமது அரசியல் வாழ்வில் கொண்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். தலைமைத்துவ பண்புகள் குறித்து துன் சாமிவேலுவிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருப்பதையும், துன் சாமிவேலு ஓர் அரசியல் சகாப்தம் என்பதையும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான டத்தோஸ்ரீ ரமணன் புகழ் மாலை சூட்டினார்.
சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினரான டத்துஸ்ரீ ரமணன் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக பொறுப்பேற்று நேற்று முன்தினம் டிசம்பர் 12ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையில் துன் சாமிவேலு ஓர் அரசியல் இமயம். அவரை போன்று அசாத்தியமான துணிச்சலை பெறுவது என்பது சற்று கடினம்தான். ஆனால் அவரின் வெளிப்படையான தலைமைத்துவ பண்பையும் பாணியையும் ஒரு முன்னுதாரணமாக கொள்ள நான் முயற்சித்து வருகிறேன். காரணம், துன் சாமிவேலுவை போன்று சமுதாயத்திற்காக துணிந்து குரல் கொடுப்பது, பேச்சுடன் நின்று விடாமல் களம் இறங்கி செயலில் ஈடுபடுவது முதலிய தலைவர்களைத்தான் இந்திய சமுதாயம் விரும்புகிறது என்று ரமணன் குறிப்பிட்டார். இருப்பினும் கருத்துக்களை தெரிவிப்பதில் ஒவ்வொரு தலைவருக்கும் மாறுபட்ட அணுகுமுறை இருக்கிறது. அந்த அணுகுமுறை காலத்திற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்வது அவசியமாகும் என்பதில் தமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை என்கிறார் ரமணன். ஏனென்றால் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பொறுத்தவரையில் விளம்பரம் இன்றி மிக அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படக்கூடிய ஒரு தலைவராவார். அவர் எப்போதுமே தலைமைத்துவத்திற்கு அதீத முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர். ரிசல்ட் வித் ஆக்ஷன் என்று சொல்வதைப் போல செயல்பாட்டுடன் அதன் முடிவையும் எதிர்பார்க்கக்கூடியவர். அதேவேளையில் அரசியலில் மூழ்கி தங்களை தாங்களே குஷிப்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைவர்களை அவருக்கு பிடிக்காது. இதன் காரணமாகவே பிரதமரிடம் இருந்து அரசியல் அறிக்கைகளை நாம் பார்ப்பதும் படிப்பதும் மிக அரிது. அவர் எப்போதுமே மக்களின் எதிர்காலத்தையும் அவர்களின் நலனையும் முன்னிறுத்தி பாடுபடக்கூடிய ஒரு தலைவராவார். அதனால்தான் அவர் செல்லும் வேகத்திற்கும் செயல்பாட்டில் காட்டும் அக்கறைக்கும் ஈடுகொடுத்து செல்ல வேண்டிய அவசியமும் அவசரமும் தமக்கு ஏற்பட்டுள்ளது என்று இந்த ஓராண்டு அனுபவத்தில் துணை அமைச்சர் என்ற முறையில் தம்மால் அறிய முடிந்தது என்று டத்தோஸ்ரீ ரமணன் தமது பேட்டியில் தெரிவித்தார். சீன பிரஜை ஒருவர் தனது முதுகு பையில் கற்களை நிரப்பிக்கொண்டு கடலில் குதித்து மூச்சடைத்து இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சபாவிற்கு சுற்றுப்பயணியாக வந்த 30 வயது மதிக்கத்தக்க அந்த சீன ஆடவர் சம்பூர்ணா புலாவ் மாபோல் கடல் பகுதியில் இறந்து கிடந்தது இன்று காலை 11:30 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. தெளிவான நீர்ப்பகுதியில் சுமார் 17 மீட்டர் ஆழத்தில் முதுகில் செங்கல்களை சுமந்தவாறு அந்த சீன ஆடவர் இறந்து கிடந்ததாக சம்பூர்ணா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சப்ரி ஜைனோல் தெரிவித்தார். பினாங்கு பயான் லெபாஸ் சுல்தான் அப்துல் ஹலீம் முஅzzam ஷா பாலத்தின் வடிகால் நீர்ப்பாசன குழாயில் சிக்கிக்கொண்டு பெரும் தவிப்புக்கு இலக்கான பூனையொன்றின் பரிதாப நிலை குறித்த காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டு வந்தது. இதனை பார்த்த வளர்ப்பு பிராணிகளின் ஆர்வலர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு படையினர் நேற்று மாலையில் பத்துமாவுங் நோக்கி செல்லும் அந்த பாலத்திற்கு சென்று சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அந்த பூனையை மீட்டது பெரும் கவன ஈர்ப்பாக மாறியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.